கேஸ் எனக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் கொழுக்கட்டை எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? இது வந்து மாவு பச்சரிசின்னு கிடைக்கும் உங்கள் கடையில். அதை வாங்கிக்கோங்க. அது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவு போட்டு ஒரு 3 ஹவர்ஸ் முன்னாடி ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் அந்த அரிசியை போட்டு நல்லா அரைச்சிட்டு ஜல்லடை வச்சு ஜெலிச்சிடுங்க. என் பொண்ணு குறுக்க நெருக்க ஓடிட்டுருக்கா வீடியோவில் கவர் ஆகக்கூடாதுன்னு. இப்போ ஜெலிச்சு எடுத்ததை ஒரு இட்லி குண்டால் தாராளமாக தண்ணி வச்சுக்கிட்டு அரைச்ச மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி துணி போட்டுருங்க. நான் இதே மாவை தான் இடியாப்பத்துக்கும் யூஸ் பண்ணுவேன். ஸோ நிறைய குவான்டிட்டி அரைச்சி வச்சுப்பேங்க. இது ஒரு 5லேருந்து 6 மாதம் ஆனாலும் கெட்டே போகாது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ மாவு வந்து ஒரு 20 நிமிஷமாவது கம்பல்சரி வேக வைக்கணும். என்னடா இது இப்படி ஆயிடுச்சுன்னு யோசிக்கிறீங்களா? ஒன்றும் இல்லை, மேலே வெந்திருக்கு, நல்லா தான் இருக்குது. இப்போ இது ஒரு தட்டில் தாம்பால் தட்டில் எடுத்து கொட்டிட்டு நல்லா வெயிலில் காய வைக்கணுங்க. இப்போ நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிடலாமா? அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை, 3/4 கப் அளவுக்கு வெல்லம், அதிலே கொஞ்சம் ஏலக்காய். ஃபஸ்ட்டு வேர்க்கடலை ஏலக்காவை போட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெல்லத்தை போட்டு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பூர்ணத்தை உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆவி காமிச்ச மாவு இருக்குல்ல, அதை வந்து நல்லா வெயிலில் காய வச்சு இன்னொரு வாட்டி மிக்சியில் அரைச்சி ஜெலிச்சு வச்சுக்கோங்க. நல்லா காஞ்சிருச்சுன்னா 5-6 மாதம் ஆனாலும் கெட்டே போகாதுங்க. இப்போ நான் அந்த மாவை எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டு சூடான தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிட்டு அப்படியே கையில் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருங்க. பண்ணிவிட்டு நான் வந்து பூர்ணத்தை உருண்டையாக உருட்டி வச்சுருந்தேன்ல, அந்த ஒரு உருண்டையை எடுத்து வச்சு அப்படியே மேலே கவர் பண்ணிவிடுங்க. கவர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எத்தனை கொழுக்கட்டை வேணுமோ அத்தனை செஞ்சுக்கோங்க. இப்போ நான் திரும்பவும் கொழுக்கட்டையை வேக வச்சிடலாம். இட்லி குண்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு தட்டு போட்டு துணி போட்டுட்டு ஒரு ஆவி வந்ததுக்கப்புறம் இந்த கொழுக்கட்டை எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வேக வச்சிங்கனாலே போதும். சூப்பரான பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆகிடுங்க. டேஸ்டெல்லாம் வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இந்த மாதிரி இடியாப்ப மாவெல்லாம் பல்க் குவான்டிட்டி தான் அரைச்சி வச்சுப்பேன். அது எனக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ்லாம் பார்க்கணும் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. மகிழ்ச்சி. பை கைஸ்.